ஆட்சி அதிகாரத்தினோட பங்கு பெறதுக்கு வாய்ப்பு? அதான் தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். பாமகவில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் தேர்தல் அரசியல்ல பாமகவுக்கு பாதிப்பு? எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்காங்க, கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த குழப்பமும் கிடையாது. இதுல ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான், ஒன்னும் ஆக போறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தேர்வு 6 தேர்வு மட்டும் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அட்டவணை வெளியிட்டு சம்பந்தமா நானும் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் இப்ப இந்த ஆண்டே 7 தேர்வுகள் பண்ணிருக்கிறாங்க. அதுல வெறும் 10,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 6 தேர்வுனா வெறும் ஒரு 6,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு, கிரேட் 4 வேலைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிஎஸ்ல வெறும் 6,000 பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்குது. இதெல்லாம் நிச்சயமா அது நியாயம் இல்லை. அதனால இன்னும் கூடுதலாக எவ்வளவு, அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்ட 2 லட்சம் அரசு வேலைகள் அவங்க ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 7 லட்சம் வேலை காலியா இருக்கு. ஆனா அதை நிரப்புறதுக்கு இல்ல, எல்லாமே தனியார் மயமாக்கி, இப்ப போக்குவரத்து தனியார் மயமாக்கி, துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது, மொத்தமா எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னன்னா அதுக்கு காசு, கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் கொடுக்கறவங்க கிட்ட வேலை கொடுத்துடுது. அதனால இந்த அரசு வேலையிலே எல்லாமே போயிடுச்சு. திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இது மலை மீது பல அமைப்புகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரும் இது ஏதாவது ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது. யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமோ இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது, சர்ச்சையும் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது. அதுக்கு நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது. நீதிமன்றம் சொல்றபடி நம்ம கேட்கணும். சட்டமாவது ஒழுங்காவது. என்ன சட்டம் இருக்குது, என்ன ஒழுங்கு இருக்குது? இப்போ கொஞ்சம் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜிஎஸ் விஜயன் அவர் வீட்டிலே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி சட்டம் ஒண்ணுமே கிடையாது. காவல் நிலையத்துக்கு உள்ள போய் கழுத்தறக்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.